அஸ்ஸலாமு அலைக்கும். பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புதினா வச்சு ஒரு பிரியாணி, புதினா பிரியாணி. அதுக்கு நம்ம 1 கப் அரிசி தான் எடுக்கிறோம். இதை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஈரக்க டம்ளர்னால அப்படியே ஒட்டிக்கிச்சு கழுவுனனால சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற போட்டுறணும். என்ன பண்ண போகிறோம்? தண்ணி ஊற்றி ஊற போட போகிறோம். நம்ம பிரியாணி அரிசியும் செய்யலாம், நம்ம வீட்டில் இருக்க அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் செய்யலாம். கொஞ்சம் மெல்லிசு அரிசியாக இருந்தால் இந்த சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகா, ரொம்ப வேண்டாம் 2 போதும். இங்கே பாருங்கள், 2 காஞ்ச மிளகா, ஒரு 2 4 6 8 10 சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடலாம், பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கை அளவு, நான் வந்து 1 கிளாஸ் அரிசி 200 கிராம் அரிசி வைக்கிறதுக்கு 1 கை புதினா. நம்ம அடுத்தால என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சத்தூள். ஏன்னா இந்த மஞ்சத்தூள் போட்டு அரைச்சோன்னா இந்த கலர் வந்து போகாமல் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்தது தயிர். இந்த தயிரும் மஞ்சத்தூள் தான் அது வந்து கலர் மாற்றாமல் இருக்கும். இந்த ஸ்பூனுக்கு நல்லா 2 ஸ்பூன் திக்கான தயிர்னால ஊற்றுறோம். இப்போ இதை மிக்சியில் வந்து கொரன்னு அரைச்சிட்டு வரலாம். நம்ம வந்து சட்டி நல்லா காய வச்சிட்டோம். குக்கரு, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் ஊற்றலாம், நெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இல்லாட்டி நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கலந்து கூட. சட்டி நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்களா, நல்ல புகை வருது. இப்போ வந்து நம்ம என்ன வச்சுருக்கோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் வந்து அடி நல்லா காணும், அதனால நல்ல புகை வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்னென்னா 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பொடி ஏலக்காய்னால 3 வச்சுருக்கேன். கல்பாசி, ஜாதி பத்திரி, ஸ்டார் பூவு அதை உடச்சி வச்சுருக்கேன் இந்த விதையோடி, ஜாதிக்காய், இவ்வளோ இதில் போட்டுருலாம். அடுப்பு ஆஃப் பண்ணானா கூட எப்படி திரைக்குது பார்த்தீங்களா, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 10 வெங்காயத்தை வெட்டி வச்சுருங்க. நான் சின்ன வெங்காயம் போடுறேன், நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா. நம்ம யாருக்கணுமே பச்சை மிளகா காஞ்சலாம் வந்து புதினா கூட அரைச்சிட்டோம். புதினா பார்த்திங்களா நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது. அதுக்கு தான் மஞ்சத்தூளும் தயிரும் போட்டு அரைக்கணும். இது கூட நம்ம என்ன போட போகிறோம்னா ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், இதை போட்டு இதை எண்ணெயிலே இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு இல்லை, புதினா சாதத்துக்கு ஒரு அரை வேக்காடு வெந்தாலே போதும். நீங்கள் அடுப்பு பற்றும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணுங்க. நான் மற்ற வேலை பார்க்கும்போது மறந்து போய் அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுட்டோம். இந்த புதினா சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம உருளைக்கிழங்கு போடுறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு போட்டால் சட்டியில் ஒட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம இந்த தேங்காய் எண்ணெயிலே வதக்கிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 2வது ஒரு 1/2 ஸ்பூன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்து புதினா கூட போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் பசங்க இருக்காங்க சாப்பிட மாட்டாங்கன்னா, நான் எனக்கு காரத்துக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா போட்டு தூள் போட்டோன்னா நம்ம வந்து கலர் வந்துடும். அதனால் புதினா கூடைய காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போட்டு தயிர், புதினா, மஞ்சத்தூள் போட்டு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டோம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வதக்கலாம். இஞ்சி பூண்டு வதக்கிட்டோம். இப்போ பாதி தக்காளி, நம்ம தயிர் ஊற்றிருக்கோம், தக்காளி போடுறோம்.
ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. இதுக்கு புதினா சாதத்துக்கு புதினா வாசனை தான் வரணும். இதை நல்லா வதக்கலாம். இப்போ உப்பு போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூனு தூள் உப்பு போட்டு இது போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா என்ன ஆகும்னா நம்ம உருளைக்கிழங்குலேயே உப்பு நல்லா பிடிக்கும். ரொம்ப வதக்கக்கூடாது, அப்படின்னா கலர் போயிடும். இப்போ வந்து புதினா போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டு. உங்கள் வீட்டில் தயிர் இல்லாட்டா நீங்கள் லெமன் ஊற்றிக்கலாம். லெமன் எப்போ ஊற்றணுன்னா நம்ம சாதம் போட்டு அரிசியெல்லாம் போட்ட பிறகு நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே ஊற்றி நம்ம புதினா கூட அரைச்சிட்டோன்னா அது வந்து கசக்கும். இப்படியும் செய்யலாம் பிரியாணி. இது புதினா பிரியாணி. நம்ம வந்து புதினா சாதம் பண்ணலாம். யாருக்கெல்லாம் புதினா சாதம் வேணுமோ நான் சொல்லுங்கள், நான் கமாண்டில் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரியா? இப்போ வந்து 1 கப்பு அரிசி நம்ம வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றலாம். இது வந்து யூனிட் அரிசி. ரொம்ப நேரம் ஊறுனா 1.5 ஊற்றுங்க. ரொம்ப நம்ம தாளிக்கும் போது போட்டால் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப வதக்கினா கலர் போயிடும். இது வந்து மிக்ஸி ஜாரை நம்ம கழுவி ஊற்றுறோம். அலசி அப்படியே ஊற்றிட்டோம். இப்போ 2 உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொதிச்சோன்னா நம்ம அரிசி போட்டுடலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்புக்கிட்ட வந்துட்டோன்னா, நான் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டு செஞ்சுக்கலாம். உப்பு பத்தலை, இன்னொரு 1/4 ஸ்பூன், மொத்தம் 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. நல்லா ஒரு புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு நம்ம 1/2 கட்டு புதினா போடுங்க. ஒரு 200 கிராம் அரிசிக்கு. சின்ன தக்காளியில் 1 தக்காளி. நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா நல்லா 2 வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. அந்த வெங்காயத்தில் பாதியம் வந்து புதினா கூட அரைக்க போட்டுருங்க. 1/2 தாளிக்க வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை நிறைய வேணும்னா எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும், அதனால் நான் 1.5 போட்டுக்கிட்டேன். இப்போ கொதிக்க வருது. கொதித்தோடனே நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ அரிசியை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அரிசி வச்சிட்டோம். அரிசி போட்டாச்சு. இப்போ கொதிச்சுட்டு இருக்குது. நல்லா தண்ணி வற்றிருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சோண்டு மல்லித்தழை, இப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம். இவ்வளோ நாள் சிம்மில் இருந்துச்சு. இப்போது இந்த குக்கர் மூடி போட்டு அப்போ தான் சாதம் வந்து நல்லா அமுங்கி வரும். ஒரு 5 நிமிஷம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. 6 நம்பரை திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாதம். உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, சாதமும் பாருங்கள் உதிரியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். யாருமே சொல்லது இல்லைப்பா, யாரும் செய்யறதில்லைன்னு எனக்கு. என் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும், யாரும் பார்க்கறதில்ல. ஃபுல்லாக பார்த்தா எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.